வந்த காரணம் நமக்காக தாங்க வந்தார். அவர் நான் செய்த பாவம், நாம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவர் மரித்தாருங்க. நம்ம நல்ல ஜீவனோட வாழ்றதுக்காகவும் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தை கொண்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் நம்மளோட கூட ஜீவித்து கொண்டிருக்கான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லிடுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கு நான் நடுவில் இருப்பேன்னு சொன்னாருங்க. எப்படிங்க? எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கு நான் உங்க நடுவில் இருப்பேன். அப்போ அவருடைய வார்த்தை சொல்லும் போது அவர் அங்க இருப்பார் சொல்லிட்டாருங்க. பாருங்க, ஒரு மனுஷன் படுக்கையில் இருக்கிறான், வியாதி படுக்கையில் இருக்கிறான். அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள். அவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவனை சுகமளிக்க முடியாதனால அவனை வந்து ஒதுக்கிட்டாங்க. அவனை ஒரு குளத்தாண்ட போட்டுட்டாங்க. அவனை ஒரு குளம், ஒரு விசேஷித்த குளம் அங்கே போட்டாங்க. அவருக்குன்னு போயிட்டு எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த குளத்தில் ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குங்க. பாருங்க, அந்த குளத்தாண்ட பார்த்தீங்கன்னா அநேகர் வியாதி உள்ள மனுஷங்க படுத்துன்னு இருப்பான். இன்னைக்கு நிறைய குளத்தாண்ட பார்த்து நம்மளால தூணி மேலே போட்டு மீன் பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் பாருங்க, அந்த மனுஷன் அங்கே அந்த குளத்தாண்ட போட்டாங்க. அந்த குளத்தாண்ட பார்த்தீங்கன்னா